மக்கள் அடுத்து பாருங்கள், வெல்கம் டு காந்தலூர் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்குதுங்களா. காஞ்சலூர் கிராம பஞ்சாயத்து, சரிங்களா. இதுதான் வந்து காந்தலூர் கிராம பஞ்சாயத்து. எப்படி இருக்கு பாருங்களேன், ஹில்ஸில் நம்ம ஏரியா பஞ்சாயத்து எப்படி இருக்கு. இங்கே பாருங்க, தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்க. டே பையா, திருடா அது கேரளாவா தமிழாடா? அது காந்தலூர் கிராம பஞ்சாயத்துன்னு தமிழ் எழுதியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல, அண்ணங்கிட்ட போய் விசாரிக்கணும் மக்கள். இங்கே பாருங்களேன், இங்கே இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் எழுதியிருக்காங்க, அச்சுதானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது என்ன கேரளா, ஆனால் கேரளா தான், ஆனால் எப்படி தமிழில் எழுதியிருக்கேன் ஒன்றும் புரியல எனக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்மளோட ஸ்டே எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம உங்களுக்கு கவர் பண்ண போகிறது. இதை பாருங்க, அங்கே அந்த ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சரிங்களா. அங்கே தான் நம்ம போக போகிறோம். எவ்ரி வீடியோவில் நம்ம எபிசோடில் எல்லா ஸ்டேவுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணாலே அந்த லொக்கேஷன் நீங்கள் போயிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு. குளூர் ஊர்பட்ட குளூரப்போ மேலே நிறுத்தல மாட்டேங்குது. அவர் சொன்னார் மாப்போ இந்த ரூட்டு தானே பார்த்துக்கா போலாமா. இது எப்படி நாளைக்கு ஏறி மாடா காரு. மக்களே இரு, நான் இறங்கி வச்சு பாக்குறேன். அதான் பாரு இரு, நான் கொஞ்சம் பேசிட்டு தள்ளிக்க. யார் ரிஸ்க் எடுத்துக்கிறேன். ஏன்டா பையா பயப்படுறேன், அவன் போறான் பாரு. அதாப்பா வருதா? வரல மக்களே, உங்களுக்கு இடத்த காமிக்கிறேன். பின்னாடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு சிங்கில வந்தா இது நம்ம ரேத்து பிள்ளை பசங்க இருக்கான்னு தள்ளிடுவான், சரவணே தள்ளிடுவான். யாரையும் மக்களே எப்படி ஸ்டிப்பா இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் இறங்கணும். ஓகே மக்கள், ஃபைனலி ரீச்டு. ஆனால் பட் நம்மளுடைய அந்த ப்ளூ கலர் கிடையாது, நம்ம மட் ஹவுஸ் மீன்ஸ் மண் வீடு, சரிங்களா. அதான் அங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ஸ்டே. அங்கே தான் நம்ம போக போகிறோம். எல்லாம் மூட்டை முடிச்சலாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே இருங்க பாய், தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே தண்ணி நமக்கு சேராது, பிடிச்சிக்கோங்க. ஓகே மக்களே, ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படியே இது பண்ணுவோம். எடுத்துகிட்டு எல்லாம் பார்ப்போம். இப்போ விருதாம்பா பீடிடா. இப்போ நான் தான் வணக்கம் போ. நீதான்ப்பா அந்தோனி. நீங்கப்பா? நான் எப்போ இவர் தீபம் தான் பார்த்தீங்கன்னா மொரட்டடி மண்ணு வீடு ஆகிப்பேன். சரி பாய், ஓகே. நம்ம தான் லியோ. ஐயா நீங்கள் லியோவா? ஆமாம், சரி தான் லியோ தாஸ். சரிங்கண்ணா. இவர் அந்தோனி. சரிங்கண்ணா, ஓகே. அவர் யூடியூபர் கேசவ தான் வந்து ஆண்டனி, மார்க் ஆண்டனி. சரிங்கண்ணா, ஓகே. மக்களே ஃபைனலி ரீச்டு மட் ஹவுஸ் மீன்ஸ் மண்ணால் கட்டப்பட்ட வீடு. தெரியுதா எவ்வளோதான் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஜம்முன்னு. இந்த மட் ஹவுஸில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே இருக்க போகுது. இல்லை என்னென்னு தெரியல, வச்சுருக்காங்களே வாட்டர் ஹீட்டராக என்னன்னு தெரியல. ஓகே அது அருவியா? ஓகே அண்ணா, இதான் ரூமா? ஓகே. செப்பல்ஸ் இங்கே வெளியே விட்டுறலாமா? ஓகே, அதான் நல்ல விஷயம். ஏன்னா ரூம் அது பண்ணக்கூடாது மக்களே. நம்ம வீட்டில் எப்படி நம்ம வெளியே விட்றோமோ அதே மாதிரி தான் விட்றோம். எப்படி சரவணா? எல்லாம் ஓகே. பெட்ஷீட் கொண்டு வராது போயிட்டோம். பெட்ஷீட் மாப்பிள்ள இதாண்டா பெட்ஷீட்டு, அப்படியே இழுத்து போத்திக்க வேண்டியதா மாப்பிள்ள. எல்லாம் அட்டாச்சாக தான் இருக்கு. எப்படி இருக்குது பிரதர் அசோக்? அதான் ஃபயர் கேம்ப் போட்டு இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ ராயலாக இருக்குது பார்த்தீங்களா. ஜம்மு நீட்டாக வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூமு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள யார் தண்ணி ஊற்றிக்கிறாவா? இங்கே அடிக்கிற குளிர்றதுக்கு மாப்பிள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிக்க மாட்டான். இன்னும் பண்ண முடியாது, நான் கேரளா ரீச் ஆகிட்டான். ஓகே மக்களே, மாப்பிள்ள ஓகே, மாப்பிள்ள ரைபிள் இருக்கிற அப்படி இந்த பாருங்க மக்களே, நீட்டாக இருக்குது. பெட்டுக்கிட்டு ஒரு டைனோசர் சொல்லி டபுள் காட்டு. இதில் 2 பேர், இதில் மொத்தம் 4 பேர் தங்கிக்கலாம். மட் ஹவுஸு மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அது என்ன சொல்கிறது, மரத்தினால் செய்யப்பட்ட செமையாக இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒர்த்து. ஏன் மாப்பிள்ள எங்கடா குளிர் நடக்கானுங்க மக்களே, எங்கேயும் மக்களே குளிருது பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மட் ஹவுஸ். இன்னொரு வெளியெல்லாம் பாருங்க மக்களே, இதெல்லாம் பகல் டைமில் உங்களுக்கு காமிக்கணுமுங்க. சுற்றிலும் பாருங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் அழகழகா லைட்டிங்ஸ்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்கப்பா, தெரியுங்களா? இங்கே பாருங்க மக்களே, அந்த இதெல்லாம் பாருங்க, எல்லாம் நீட்டாக கயிறில் இருந்தாச்சு, சூட்டு கயிறு இருக்கலைங்க, நாறு கயிறு, அதில் வந்து அப்படியே அழகாக ரோல் பண்ணி தூணெல்லாம் ரெடி பண்ணி. இங்கே பாருங்க மக்களே, இங்கிட்டு ஒரு
ஸ்டே 1 இதுதான் இது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது காலையில் தான் காமிக்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாம் அருவி பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் கேம்ப். ஆஹா டே பையா ஃபயர் கேம்ப் இங்கே இருக்குடா டே. அடாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மக்களே ஃபயர் கேம்ப்ல முடிஞ்சிருக்கு. தனலோடு இருக்கு. டே சரவணா இங்கே வாருங்க மக்களே. இந்த தெரியுதா தனல் தெரியுதா? ஃபயர் கேம்ப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே தான் சாப்பிட்ருப்பாங்க. சரவணா யாம் இருக்க பயமே சரவணன் இருக்க பயமே ஏய் ஃபயர் கேம்ப் அந்த பக்கம் இருக்குடா. அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் பிரதர். நம்ம நேரம் வந்து ஃபயர் கேம்ப் அனுபவிச்சிருக்கலாம். தவாருங்க மக்களே மறுபடியும் எங்களை கூட்டிகிட்டு போகிறோம் பாருங்க. ஆனால் இப்போ என்னன்னா நம்ம மறுபடியும் ஃபயர் கேம்ப் போடணும். நம்மளே போட்டுக்க வேண்டியதாக வர வாங்கி தான் இருக்கு பாரு. இது போதும்டா, கிளறி விட்டா போதும். கிளறி விட்டா போதுமா? அதான் போட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்தால் வேறு லெவல் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி மக்களே அவ்வளவுதான். நான் அப்படியே ஓனர் கடிச்சு பேசிட்டு டின்னர் எதாவது வச்சுருக்கேன் அப்படின்னா டின்னர் இருக்கும். சாப்பிட்டு அப்புறம் பார்க்கலாம். போய் வாங்க மக்களே. அடுத்து பாருங்கள். இங்கே எதுக்கு ஃபேனு சம்மந்தம் இல்லாமல் தெரியல. மேபி பகல் டைம்லக்கு தேவைப்படலாம்னு நினைக்கிறேன். ஆனால் மட்டும் சும்மையுமே சூப்பராக இருக்குது. அந்த ரொம்ப குளிர்லாம் இல்லைல்ல. ரொம்ப உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் ரொம்ப அந்த குளிர்லாம் கிடையாது. நீர் நார்மலாக இருக்குது. அதாவது வந்து மற்ற சேவா இருந்தால் வேறு மாதிரி நினைக்கிறேன். அந்த மண்ணுங்காட்டி அந்த கதகதப்பு தண்ணி நமக்கு ஓரளவுக்கு ஏட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிற மக்களே. அந்த அளவுக்கு குளிர்லாம் கிடையாது. உண்மையாலுமே சீரியஸாக சொல்கிறேன். டிவியில் இருக்குது. டிராவலிங்ல வந்தோம்ல, அதனாலதான் இந்த குளிர். மற்றபடி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓகே, மழை டைம்ல கம்பல்சரி குளிர் ஜாஸ்தியாவே இருக்கும். ஏன்னா எல்லாமே டோட்டலா வந்து ஃபுல்லாக கூலிங் ஆயிரும். அதனால இப்போ டிராவலிங்ல எல்லாம் நம்ம ஹில் ஸ்டேஷனாகவே ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து மண் வீடு வரும். அந்த காலத்து மண் வீடோட்ட எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க சுவிட்ச் போர்டு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா வளைவான சுவிட்ச் போர்டு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. நீங்கள் சார்ஜிங் எங்கே வேணால் குத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டாங்க டார்கெட்டு போடு. தகிட டிவி ஆன் பண்ணியாச்சு. நம்ம தான் போடுங்க யூடியூப் சேனல் கேசவன. ஆண்ட்ராய்டு டிவி தான் போடு. நம்ம சேனல் போடு. ஏதோ இது அப்பா ஏடா சொல்கிறாங்க சார். நான் சொல்கிறேன் மலையாள அறியுமல்லோட உனக்கு மக்களே. நம்ம சேனல் வந்துருச்சு பாருங்க பிரதர். நீங்கள் வீடியோ வைங்க பிரதர். காட்டுக்குள் ஆட்டு வருவல். தம்பி குக்கிங் வீடியோ போடு ப்ரோ, குக்கிங் வீடியோ போடு. கேசவா குக்கிங் வீடியோ போடு, குக்கிங் வீடியோ போடு ப்ரோ. மக்களே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த வீடியோ பார்த்து புண்ணிய தேடிக்கிறா. டேய் ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? வீடியோ பார்த்து புண்ணிய தேடுங்கடா. பாருங்க அண்ணார் சாப்பாடு எடுத்துட்டாரு. மக்கள் இங்கிட்டு பாருங்க. இங்கே வந்து தோசை இருக்குது சரிங்களா. அப்படியே மூடி வச்சுருங்க சூடாகி போயிடும். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு சரிங்களா. நெக்ஸ்ட்டு ரசம் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ்? ஓ இது குருமா. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா சட்னிங்க, தேங்காய் சட்னி இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இதில் தான் மெயின் ஐட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதென்ன சிக்கனா பிரதர்? சிக்கனே தான். பாத்தியா இல்லையா? இங்கே பாருங்க மக்களே. சிக்கன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க மக்களே சப்பாத்தி. ஓகேங்களா. இத்தனை இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்காக கொடுத்துருக்காங்க. எப்படி பிரதர் ஒட்டா? ஓகே மக்களே. அடுத்து பாருங்க கைகள் வருது. ஏன் பிரதர்? வெடன்னு இருக்கா? குளிர் தாங்க முடியல. சரியான குளிர் இங்கே. செம்ம சில்லுங்க. இன்னைக்கு கை அப்படியே இறக்கிது. அந்த அளவுக்கு சில்லு. வரைஞ்சி போகிற மாதிரி. ஓகே மா தலைவரே. நம்மால் சைவத்துக்கு போயிட்டு அப்படி அந்த குருமா ஊற்றிக்க நல்லா இருக்குது. வெஜ்ஜு குருமா. சட்னி வைக்கிட்டா? வைங்க பிரதர். சட்னி வேணாம். நாங்கள் கறி இருக்குது பாரு எங்களுக்கு நீட்டாக ஜம்முன்னு. நம்ம வந்தது அன் டைம் மக்களே. ஸோ வந்து சூடு வந்து ரொம்பலாம் கிடையாது. மீடியமான சூடு தான் இருக்குது. சாப்பிடலாமா? நம்ம ரைஸுக்கு போயிட்டாரு. ஏன் அப்படி சப்பாத்தி வேணாமா? அருமையாக இருக்குடா போடா. டேய் வெங்காயம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸ்பைசியா. சிக்கன் அருமையாக இருக்குது. சும்மா சாப்பிடக்கூடாது. நீட்டாக பண்ணிட்டாங்க. வகைமால சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம். நம்ம அண்ணன் சொல்லிட்டாருங்க ப்ராப்பர்ட்டி ஓனர். தப்பி பக்கத்தில் ஃபேமிலி இருக்கு, கொஞ்சம் பார்த்துனாரு. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்குலாம் சீன் இல்லைங்க. இங்கே வந்ததெல்லாம் ஏதோ ஆன்மீக குரூப்பு. நம்முடன் வேலை உடன் இருக்குமாங்கண்ணா. இருக்கிற தெரியாமல் இருந்துக்குவாங்கண்ணா அப்படின்னு. பாய்ஸ் எஸ் சார். கம்பல்சரி. ஓகே மக்களே, ஃபைனலி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் ஆரம்பிச்சிருப்பது. அப்படியே வச்சிருக்கேன், தேவைப்படும் நம்மளுக்கு, மறக்க வேண்டாம். அடுத்ததுக்கு பார்த்தீங்களா இல்லையா,
நம்மளுக்கு ஃபயர் கேம்ப் இங்கே எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை நம்ம மாப்பிள்ளையோடைய இதுதான் ஏற்பாடு தானுங்க. கூப்பிட்டு ஒரு மிரட்டினியா. ஆமாம், அப்போ சொன்னேன் இங்கே வேறு சாப்பாடு காரமாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு கோவம் வந்துடும், கோவம் வந்தால் வேறு மாதிரி ஆயிடும் அப்படின்னு உடனே வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை மக்களே, யூஸ்வலாக வந்து எவ்வளவோ பரவாயில்ல. இந்த டைமில் நம்மளுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த அண்ணாங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் சேரை மட்டும் தூக்கிட்டு வந்து போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க பாய்ஸ்? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக வேணும் ப்ரோ, ஹீட்டு வேணும் ப்ரோ. ஹீட்டு வேணும், நமக்கு தான் தாங்காது. சார் நான் பாட்டு பாடு. ஓகே மக்களே, ஃபைனலி அட்டி போட்டாச்சு. 4 பேர் சேர்ந்து ஃபயர் கேம்பை சுற்றி. மாப்பிள்ளை சரவணா வணக்கம். வணக்கம் மாப்பிள்ளை. வணக்கம். வணக்கம் எடப்பாடி. சரவணன் அவர்களே. ஹாய் ஃபேன்ஸ், ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய் 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 ஹாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குட்டி கேரளான்னு சொல்லக்கூடிய பெரிய கேரளாவுக்கே வந்திருக்கிறோம். இதாண்டா கேரளா. எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? ஃபயர் கேம்ப் போட்டு எப்படி இருக்குது? மூமெண்ட், நடக்கிற மூமெண்ட் இதெல்லாம் கோடி ரூபா காசு போட்டு போயிருந்தாலும் இருக்க முடியாதுப்பா, கிடைக்காது. அப்படி சொல்லு. தட்ஸ் அ மூமெண்ட், வெரி வெரி பவர்ஃபுல் என்ஜாய்மெண்ட். பவர்ஃபுல் என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்களா இல்லையா? பவர் ஹவுஸ் தான். தேவன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நல்லா இருக்கா? இந்த ஒரு 11 மணி பிரதர், 11 மணிக்கு இப்படி பக்குவமான ஃபயர் கேம்ப் எப்படி இருக்குது? பங்கமாக இருக்கா? அங்கே பார்த்து மக்களை பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது பிரதர். நீங்கள்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து குளூரில் வந்து இருங்க பிரதர், அப்படியே இருங்க. மக்கள் வந்து உங்களுடைய ரிவ்யூ கேட்க ஆசையாக இருக்காங்க, பேசுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் கடந்து வந்து ஒரு 11 மணி போல் இவ்வளோ குளூரில் இது ஒரு அட்டகாசமான ஒரு ஃபயர் கேம்ப்பு. உண்மையிலுமே செம்மையாக இருக்குது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மக்களே, இந்த இடத்துல நான் வந்து உண்மையாலுமே எங்கள் அண்ணன் ஜீவா அண்ணனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எங்கள் அண்ணனா ஒரு சொந்தக்காரெல்லாம் கிடையாதுங்க. போன டைம் வந்து நண்பர் ஆகிட்டார். அதனால் எப்போ போனாலும் தங்க சொல்லுதாங்க அப்படின்னா அவ்வளோ கைண்டாக பேசுவார் அண்ணன். ஸோ அண்ணன் வந்து சொன்னார், பசங்களுக்கு ஃபயர் கேம்ப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அந்த இதுக்காக நம்ம ப்ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பற்றிச்சு, நம்மளுக்காக பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. ஓவராலாக ஒர்த்தான ஃபயர் கேம்புங்க. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. நல்லா வந்து அந்த ட்ராவலில் வந்து அந்த குளிருக்கு சுத்தமாக இப்போ அந்த ஃபயர் கேம்பில் இருந்தாலும் குளிரே தெரிவிக்கல. அது என்ன சொல்ல, நம்ம ஊரில் வந்து இந்த ஃபயர் கேம்பை கூத்தக்காயிருதுன்னு சொல்லுவோம். காலங்காத்தால் எருமாட்டு கட்டுத்தோரை சுத்தம் பண்ணும்போது அந்த கூடமெல்லாம் ஒதுக்கி எங்கள் அப்பா வந்து கூட்டான கூட்டி அதில் பற்ற போடுவார். அதில் போய் அப்படியே காலங்காத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு போய் வச்சுட்டு இப்படி ஒரு சுற்று அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே போற்றி கொண்டு அந்த கப்புன்னு பட்டுத்தா அட்டா அப்படி ஒரு தோக்கம் வருங்க. அப்போ காஞ்சது கூத்த காஞ்சது. அப்போ இடையில இப்போல்லாம் என்னென்னா அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்களா? ஸோ இடையில இந்த மாதிரி வந்து சில இடங்களுக்கு நம்ம பயணங்கள் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது எனக்கு அந்த பழந்த காலத்து என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் எட்டி பார்க்குதுன்னு வைங்களேன். ஸோ விரைவில் நம்ம அப்பாவெல்லாம் அந்த மாதிரி கூட்டு வந்து இப்படியெல்லாம் வந்து ஜாலியாக புதிய இடத்துக்கு வந்து அப்பாவோட பசங்களை கூட்டிகிட்டு வரணும். அப்போ நல்லா இருக்குது. அப்பாவோட பசங்க கூட்டு வந்து எங்கள் அப்பனுக்கும் ஜரவனுக்கு நல்ல செட்டாக இருக்குது. ஏமாப்பில் ரெண்டையும் நல்லா பேசுவார், அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி பாய்ஸ், சூப்பர் ஆரம்பிச்சிருமா? பாட்டுனா சும்மா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு நடக்காதவங்க கூட எந்திரிச்சு ஆடணும். ஓகே மக்களே, நீட்டாக லாக் பண்ணிட்டு அவ்வளோதான். அவ்வளோ உறக்கத்தை போடலாம் மக்களே. ஆடி செம்ம ஆட்டங்க சாமி. காலெலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. டிவியை நிறுத்திட்டு, டிவி எப்படிப்பா நிறுத்துறது? ஆஃப் பண்ணிடு. ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே,
பிரதர் குட் நைட் பிரதர். மாப்பிள்ள நைட் பேட்ஸ் தூங்க மாட்டோம். சரி தூங்காமல் கிடங்க. ஓகே குட் நைட். வணக்கம். இரவு வணக்கம். இரவு வணக்கம். இரவு வணக்கம் மக்களே. அப்பா அப்பா செமையாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன் மக்களே, எனக்கு அந்த அளவுக்கு குளிரே கிடையாது. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. திரும்ப திரும்ப காமிக்கலாம்னு இருக்குது. அவ்வளோ சூப்பர் வேண்டது. சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே இடம் ஹவுஸ் ஒத்தான ஹவுஸ். பகலா இருந்தா பட்டாசா இருந்திருக்கு. பகலா இருந்தா ஒரே பட்டாசா இருந்தது. பட்டாசு பகலில் மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே குட் நைட். பகலில் மீட் பண்ணுறோம். மக்களே வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ஓகே மக்களே, எல்லாமே ஃபைனலாக எந்திரிச்சாச்சு. பிரதர் எப்படி இருந்துச்சு நைட்டு தூக்கம்? ஐயோ சிறப்பான தூக்கம். சிறப்பான தூக்கமா? கிளைமேட்டுக்கும் நல்லா தூங்கிட்டேன். ஓகே அண்ணா நீங்கள்? சூப்பரான உறக்கம். சூப்பரான உறக்கம். ரைட்டு மக்களே, இப்போ தான் முக்கியமான செம்மையாக இருக்குதுங்க கிளைமேட்டு. நைட் இங்கே தான் நம்ம ஃபயர் கேம்ப் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்படியே இங்கிட்டு பாருங்க ஃபாரஸ்ட், அப்படியே மலை. டே இங்கே வந்து பாருங்க. ஐயோ சன்ரைஸ்ல எங்கிட்ட இருக்குன்னு சன்ரைஸ் அதான் தெரியல பிரதர், எங்கிட்ட வருன்னு தெரியல பிரதர். மக்களே இங்கே பாருங்க, நைட்டை விட செம்மையாக இருக்குது பாருங்க. மட் ஹவுஸு பட்டாசாக இருக்குதுங்க, தெரியுதா? ஹஸ் ஓகே. என்ன ப்ரோ குளிருதா? ஆமாம் உண்மையாலும் குளிர் தான் மக்களே செய்யுது. நல்ல சில்லான கிளைமேட்டு. அப்பா சரியான வியூங்க. இங்கே பாருங்க, அந்த பக்கம் அந்த ஹில்லை பாருங்க. அருவிதான் ஜூம் பண்ணி காமிக்கல மக்கள். எதாவது பாருங்க, அருவி கண்டுபிடிச்சிட்டு வருதா? அருவிதான் பிரதர், அது அருவியே தான். இங்கெல்லாம் அருவிக்கு பஞ்சமே இருக்காது. இந்த டைம் மழை காலத்தில் இருந்தோம்னா இதை விட பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு அருவி, அங்கே ஒரு அருவி பாருங்க, அங்கே ஒரு அருவி. சரி ஓகே மக்களே, நம்ம இது வந்து பாருங்க கிராம பஞ்சாயத்து நான் சொன்னேன்ல, அதை பாருங்க அங்கே இருக்குது பாருங்க. காந்தலூர் கிராம பஞ்சாயத்துலேருந்து இந்த இது வந்து ரொம்ப பக்கம். இதை போட்டிருக்கான் பாருங்க, காந்தலூர் கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு சொல்லி நான் நைட்டு சொன்னேன்னா அதிலிருந்து அப்படியே உள்ளே வந்தோம். வந்துட்டு தான் நம்ம 800 தான் பாருங்க, அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கிறோம். அங்கே நிற்கிறான் பாருங்க கடைசியா. 800க்கு பேர் வச்சாச்சு, வேற எந்த பேர் இல்லை. நிறைய பேர் அந்த பேர் சொல்லியிருக்கீங்க. சொப்பன சுந்தரி தான் நான் 800. அங்கே நிற்கிறா, அவள் வந்து பொம்பளை. ஓகேங்களா? நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா பையன் கிடையாது, அவள் வந்து பெண். சரிங்களா? பாருங்க மக்களே, இன்னொரு டைம் காமிக்கிறோம். இங்கே வந்து கெஸ்ட் இருப்பாங்க போல். ஆனால் இங்கே ஃபயர் கேம்ப் போட்டிருந்தாங்க, இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தான் மக்களே ஃபயர் கேம்ப் போடுவாங்க. ஃபயர் கேம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பேஞ்சாலும் ஃபயர் கேம்ப் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. இன்னும் ஒரு டைம் இதை வந்து அப்படி சுற்றி வரேன் பாருங்க. இந்த மட் ஹவுஸை ரியலி ஒர்த்துங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்டான ஃபீலு. ஒரு மண் வீட்டுக்குள்ள அந்த ஒரு கால சூழ்நிலை தாங்கினது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலு. கட்டாயமா கான்டாக்ட் நம்பர் அந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து காந்தலூர் வந்தீங்க அப்படின்னா இந்த மட் ஹவுஸை ஒரு டைம் பயன்படுத்தி பார்த்து உங்களுடைய ரிவ்யூவை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? வாங்க அப்படியே சுற்றி வந்துடலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மேலே அதெல்லாம் வச்சு சைடில் அந்த இந்த இன்னும் லெமன் கிராஸ் புல் இருக்கும்போது அந்த புல்லு தான் நினைக்கிறதெல்லாம். லெமன் கிராஸ் புல்லு வச்சு, இது வாட்டர் ஹீட்ரு தான் மக்களே, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வாட்டர் ஹீட்டரே தான், பஜாஜ் வாட்டர் ஹீட்ரு. வாங்க அப்படியே இந்த பக்கம் சுற்றி வருவாங்க. சரிதா? இதெல்லாம் ஃபயர் கேம்புக்கான இதுதான். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல பார்த்துவாங்க, ஏதாவது பாம்பு கீஸ் படுத்துருக்கு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதா? எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, ஃபுல்லாக அதை பாருங்க மக்களே, செம்மண்ணு தாங்க. சரிதா? மேபி ஃப்ளாஷ் ஆனில் இருக்கனாடி தெரியாதுன்னு நினைக்கிறேன், இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். அது இந்த கலர் தான், ஃபுல்லாக செம்மண்ணு தான். சரிதா? கேஸ்லாம் ஒன்று வந்து வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. உள்ளே ஏதாவது சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இது வந்து இந்த ஹவுஸு. ஒரு சுற்றி வந்தாச்சு. ஓகே மக்கள்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கம்பல்சரி கமெண்டில் கேட்பீங்க எவ்வளோப்பா செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு நைட் பேக்கேஜ் 2 நைட் பேக்கேஜ்னு இருக்குது. சரிங்களா? ஒரு நைட் பேக்கேஜ் வந்து பேசிக் பேக்கேஜ் வந்து 2000 ரூபாய். இதுவே சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு நைட்டு டின்னரு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, 5 பிளேஸை சுற்றி காமிச்சிருவாங்க. ஜீப் ரைடில் 5 பிளேஸை சுற்றி காமிச்சிருவாங்க. அதுக்கு வந்து ஒரு நபருக்கு 2000 ரூபாய் சார்ஜ். சரிங்களா? இதே வந்து நீங்கள் 2 நைட்டு டின்னரு, 2 பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுபோக ஒரு லஞ்சு, 13 பிளேஸை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. அது வந்து
சீசனை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். நான் வந்து ஸ்க்ரீனில் அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏற்ற பேக்கேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இப்போ இந்த வீடியோ நம்ம வீடியோ பார்த்து போகிறது ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பார்த்து காந்தலூர் போகிறீங்க அப்படின்னா அது காந்தலூர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மறையூரில் வந்து ரெசார்ட் வச்சு தங்க வச்சு அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுச்சு விட்டுறாங்க. ஸோ மறையூர் கிளைமேட் வர, காந்தலூர் கிளைமேட் வர, அதான் சொன்னேனே சவுத் இந்தியாவுடைய காஷ்மீர் காந்தலூர். சரிங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த காலாண்டு லீவை கூட நீங்கள் வந்து குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிட்டு, காலாண்டு லீவு தானே, காலாண்டு லீவு கூட குழந்தைங்களாம் கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் மக்களே. ஓகேங்களா, ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து ஃபேமிலி இருக்காங்க. அதனால தான் நைட் நம்மளுக்கு ஃபயர் கேம் அங்கே போடல, நம்ம சத்தம் போட்டு ஆடிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபயர் கேம் வந்து அங்கே போடல, இங்கே போட்டாங்க. இல்லைனா நம்ம ஃபயர் கேம் அங்கே தான் இருந்திருக்கும். இங்கேங்காட்டி கொஞ்சம் கல்லாக இருங்காட்டி கொஞ்சம் பெருசங்களாம் ஆட முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா அங்கே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். வரட்டும், சாப்பிட்டு ஜீப் சஃபாரி இருக்குது, வாங்க பார்க்கலாம். மொத்தத்தில் இவனுக்கு இங்கே வந்து சுற்றி பார்க்க வரல, இந்த மாதிரி சாகம் போட்டுக்கிட்டு சாமிஜி நீங்கள் பண்ணுற வேலையாது. ஓகே மக்களே, வந்துருச்சா? ஓகே, டின்னர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க வாருங்க மக்களே, இங்க வந்து பசங்க வந்து மாப்பிள்ள வெடி போடு மாப்பிள்ள, அப்பதான் மாப்பிள்ள நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடாப்புடி. அசோக்குன்னா சொல்லவே தேவையில்லை ப்ரோ, உங்க வீடியோ பார்க்கவே தூக்கமே வரதில்லை ப்ரோ அப்படின்றாரு. அதனால நம்ம பன்னிக்கறி வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இவங்களே மன்சூர் மாமா பார்த்துட்டு வீடியோ பார்த்து தூங்கிறீங்களா? ஓகே மக்களே, ஃபுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் சுட சுட ஜம்முன்னு இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. எக்கு இருக்கிற அண்டா என்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன், எக் கறி. ஓகே ஓகே, எக் கறி. ரைட் ரைட், எக் கறி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல், சன்னா கறி, சன்னா மசாலா இருக்குமில்ல, சுண்டல். பிரதர் வேற லெவல் இருக்கு பிரதர். நெக்ஸ்ட்டு சுட சுட தோசை. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி. சத்தியமாக சொல்கிறேன், ஃபுட்டெல்லாம் குறையல. ஏன் பிரதர்? சூப்பராக இருக்கு. முட்டை குழம்பு தான் சொல்கிறேன். ஓகே மக்களே, இதெல்லாம் பார்த்தீங்க ஆப்பத்து வரைக்கும். சரி, தோசையில் ஆப்பம் நினைக்கிறேன் ப்ரோ. அப்பம் தானே? அப்பமே தான். ஓகே, சூடார வேண்டாம் பிரதர். இது ஓப்பன் பண்ணுங்க பிரதர். எல்லாம் பார்த்தாச்சு. இது வந்து நான் சப்பாத்தின்னு நினச்சேன், பட் ஆனால் சப்பாத்தி இல்லை, புட்டு. ஏய், இங்கே பாருங்க மக்களே, கேரளா ஸ்டைலு புட்டு. வேற மாதிரி நல்லா சுட 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 ஆவி பறக்குதா? தெரியுதுங்களா இல்லையா? கேமராவில் லைட் தெரியுது, லைட்டாக தெரியுது. தெரியுதா இருக்கு மக்களே, செம்ம. ஓகே மக்களே, அவ்வளோதான். கிருட்டு சம்பவம். எல்லாம் ஜம்முன்னு எல்லாம் வச்சு ஜாலியாக பசங்களோட ஹாப்பியாக சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, புட்டு உடைக்கலாமா? நாளாக வெட்டுங்க பிரதர், புட்டை நாளாக வெட்டுங்க. அவங்களே வெட்டி தான் வச்சுருக்காங்களா? எடுங்க பிரதர், ஒன்றும் பதில் சின்னதாகவே எடுங்க, வைங்க வைங்க. சரி சரி சரி, ரைட். சூப்பர் மக்களே, எல்லாம் வச்சாச்சு. சாப்பிடலாமா பிரதர்? ஓகே ஓகே. சரி பையா, அந்த சன்னா மசாலா ஊத்துறா, சுண்டல் மசாலா இங்கே ஊத்துறா. எச்சி ஊத்துறா டே, சுண்டலா போடுறா டே. அப்படி அருமை 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 அருமை. சாப்பிடலாமா? சாப்பிட்ற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓகே மக்களே, ஓவராலாக பாருங்கள், நம்ம சரவண பிளேட்டு தான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இதில். சுண்டல், முட்டை, அப்பம், புட்டு. ஆரம்பிக்கலாம் கைஸ். எப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றேன் பாருங்க டின்னர், அதுதான ஹைலைட்ஸு. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஏற்பட்ட அழகான இந்த மட் ஹவுஸை மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. மாப்பிள்ள, நீங்கள் தான் மாப்பிள்ள ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அண்ணனும் வீடியோவில் வந்திருக்காரு, நம்ம தலை சொல்லவே தேவையில்லை, நாங்களாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிற பர்சன் தான். நீங்கள் தான் இன்னைக்கு கெஸ்ட்டு. மலையாளத்தில் பறையும்டா, அடிப்பொலி சேட்டா, அடிபொலியா மாசு புட்டு கொலா மாசு. ஓகேவா? நல்லா இருக்கா? சூப்பர். நீட்டாக இருக்கு. கொலா புட்டு பண்டக்கடலா காம்பினேஷன் சூப்பர். ஓகே மக்களே, வாருங்கள் நம்மளும் ஆரம்பிக்கலாம். இவங்க கொலா போட்டுங்க, நம்மளும் கொலா போட்டு மேலே தான் ஆர்வமாக இருக்குது. தேங்காய் புட்டு அப்படியே ராவா எடுத்து சாப்பிட்லாம்.
சியர்ஸ். தேங்காய் போட்டு செய்வாங்க மக்களே, லாபம் நல்லா இருக்கு. அப்போ டீசன்ஸ்லாம் பார்க்க கூடாது, நம்ம பிடிச்ச சாப்பிடுவாங்க. அங்கேச்சுங்கிற பிரச்சனையோட சுண்டல் தான் கைக்கிறது, குழம்புனா தானே பண்ண முடியும். தாராளமாக இருக்கா மச்சி இது ஊற்று, இந்த கிரேவி ஊற்று மச்சி. கொலா புட்டா இந்த முட்டை கிரேவி இருக்குல்ல, அதில் கலந்து அடிக்கிறேன். இது ஊற்று ஊற்று. ஓகே மக்களே, கொலா புட்டு வெர்சஸ் முட்டை மஞ்சள் கருவோடு எடுத்து டிப் பண்ணி அடிப்போமா. வெங்காயம்லாம் நிறையா போட்டிருக்காங்க மக்களே, வெங்காயம். அருமை. சன்ன மசாலா இருக்குல்ல, அது ஒரு பைட்டு விட்ருவோம். செம்ம. ஆப்பம், ஆப்பத்தோட சன்ன மசாலா. எங்கே வேணாலும் சுற்றலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம். கண்டிப்பாக என்ன வரைக்கும் யோசிச்சுருக்கோம். என்னடா சொல்லலாம், எவ்வளோ கண்டென்ட் போனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சோறு முக்கியம். சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். ஓகே தானே? சிறப்பு சிறப்பு. தரமான பிரேக்ஃபாஸ்ட். ஓகே மக்களே, சாப்பிட்டு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஜீப் வந்துடும், ஏறி கிளம்பலாம், சுற்றி பார்க்கலாம். மக்கள்ஸ் ஆக்சுவலாக இது ஜிப்லைன் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ தான் ஒருத்தங்க வந்தாங்க. லெஃப்டா அதான் அப்புறம் இங்கே வருங்க மக்களே, கா வாருங்க. செமையா இருக்கு. எங்கிருந்து வராங்க? ரோப் வேறு. அட இங்கிருந்து இதுல இருந்து வராங்களா? இது இல்லை, அந்த பில்டிங் அதான். அட அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து மக்கள் சிங்களாங்க ரிட்டன் வராங்க. செமப்பா, பயங்கரமான பள்ளத்தாக்குங்க அது. இங்க வருவாங்க பாருங்க, அப்படியே பாருங்க மக்களே, எப்பேற்பட்ட பள்ளத்தாக்குல பாருங்க. ஜிப்லைன் பாருங்க, வண்டியான வண்டி வந்துட்டு சாப்பாடு தொட்டு போட்டு வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். வராங்க, கிளம்பிட்டாங்க. கப்பல் சிங்க கை வச்சுட்டு வரீங்க சொல்ல நாங்க சரி. கப்பல்ஸ் இல்லை, ரெண்டு பசங்க தான். என்ன வேண்டாடி மக்கள்ஸ். ஆக்சுவலாக ஜிப்லைன் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்து நின்று நேற்று நைட் நம்ம பார்த்தோம்ல, அந்த ப்ளூ கலரு ஹவுஸ் பார்த்தோம்ல, இங்கே பாருங்க உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு அது எதிரே பார்க்கல. மேலே ஸ்விம்மிங் பூலாக இருக்குதுங்க, வேறு லெவல் இருக்குதுங்க. அப்பா அங்கிட்டு பாருங்க, அங்கே இருந்தால் ஜிப்லைன் வந்து இதாக பாருங்க, அங்கே ரோப்பு போகுதா. ஸோ அங்கேருந்து வராங்க, ஏதாவது அங்கே உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? அங்கேருந்து ஃபுல்லாக அப்படி வராங்க மக்களே, செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. அட் த சேம் டைம் அங்கே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தை குறுக்க ஜீப் போய்கிட்டே இருக்குது. பசங்க பொண்ணுங்களாம் சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறனால ரவுஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க மக்களே. இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலிங்க. பசங்களுக்கு கொண்டே காரணம் விளையாண்டுருவாங்க. மேலே தரமான சம்பவம் ஸ்விம்மிங் பூல் ப்ரோ. மக்கள் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேமரா கட் பண்ண டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்துட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? வா போயிட்டு இருக்காங்க மக்களே. சரி ஓகே, இதை கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம மேலே வந்தோம். இங்கெல்லாம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா நிறையா இருக்குங்க. நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். கேரளானாலும் இப்போ டூரிஸ்ட்டு தானே ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி தான். அங்கே தான் ஒன்றுமே இருக்காது. பேராசூட்டா என்னன்னு தெரியலையே, ஸ்டே தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, கலராக இருக்குது பாருங்க. மக்கள்ஸ் ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மட் ஹவுஸ் மட்டும்தான் வந்து இப்போ வந்திருக்கோம்ல அவங்களோட இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் சொன்னாங்க இந்த ப்ராப்பர்ட்டியுமே இந்த ஸ்விம்மிங் பூல் ரெசார்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேம் ஒரே பர்சன் தான். சேம் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு அதை பாருங்க, அங்கே வந்து ஃபைவ் கேம்ப்பு டைனிங் ஹால் மாதிரி அங்கே. ஆனால் இது உண்மையாலே சொல்ல எக்ஸ்பெக்டே பண்ண முடியல மக்களே. நினச்சி கூட பார்க்கலாம் மேலே இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஒரு இந்த என்ன சொல்கிற வீடியோஸில் மட்டுமே பார்த்த ஒன்று. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் மக்களே பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. இதுவுமே அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அந்த மட் ஹவுஸ் எல்லாமே சேம் ஒரே பர்சன் தான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து இங்கேயும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். அது போக மட் ஹவுஸில் விருப்பம்னா அங்கேயும் நீங்கள் தங்கிக்கலாம். ஓகேவா? சரி, அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க பைஸ் போய் பார்ப்போம். தண்ணி நல்லா நீட்டாக கிளியராக இருக்குங்க.
நான் காலைல ஃபோன் பண்ணிட்டு இன்னொரு அண்ணா தான் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் எனக்கு தெரியாது, இன்னொரு அண்ணா தான் பழக்கம், அவருடைய ஃப்ரெண்டு தான் இருந்தது. சொன்னேன் அண்ணா என்ன இது அவங்களுக்கு தானே தெரியாமல் போச்சு அப்படின்னா, தம்பி இதெல்லாம் சேர்த்து தான் நீ வீடியோ எடுக்க சொன்னேன் அப்படின்னாரு. ஐயோ அப்படின்ட்டு வேற மாதிரி இருக்குதுங்க ப்ரோ. ஸோ என்ன ப்ரோ இடாது எப்படி இருக்கு? வேற லெவலு பயங்கரமாக இருக்கு. வண்டி வந்துடும், இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் குளிச்சா ஜாலியாக இருக்கும். பார்ப்போம். இங்கே வாருங்க மகளே, தெரிகிறதா? இதெல்லாம் வந்து என்ன சொல்ற, இந்த மாதிரி ஒரு பங்களா கட்டி இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்னு சொல்லி எல்லாருடைய ஒரு வீடு கனவுகள் எல்லாம் இருக்கும். நீட்டாக எடுத்துட்டு சன் பாத் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிர்க்குள்ள அது வச்சிருக்காங்க. எல்லாத்தோட ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வியூ தாங்க மக்களே. பா தரமான வியூ. அப்போ காமிச்சோம் இல்லைங்க, அங்கே ஒரு அருவி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க அருவி பாருங்க எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து என்ன மழை காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அங்கே மலையில் இருக்க எல்லாமே நிறைய அருவிகள் தெரியும். அந்த வியூவுக்கும் இந்த ரெசார்ட்டுக்கும் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கிட்ட இங்கே கெஸ்ட் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எப்படி பிரதர் ஒர்த்தா? செம்ம பயங்கர பங்கம். நான் அதை அட்வான்ஸ் நினச்சிட்டு வடி விட்ட மக்கள். இது எல்லாமே சேம், எல்லாம் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி தான் போல. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஜீப் இங்கே பாருங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கான ஜீப்புன்னு நினைக்கிறேன். ஜீப்லாம் கலர் கலராக தான் மக்களே இருக்கும். எல்லாம் ஜீப்பு தான். இங்கே ஒரு ஜீப்பு, இங்கே ஒரு ஜீப்பு, அங்கே ஒரு ஜீப்பு, தெரிகிறதா? இங்கே பாருங்க மக்களே, நம்ம ஆளுங்க அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபோட்டோ ஷூட்டில். இங்கிருந்தாயா செமையாக இருக்குதுயா, உண்மையாவே வேற லெவல் இருக்குதுயா, சத்தியமாக வேற லெவலு. பங்கமாக இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே மக்கள்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம். கீழே வேறு நமக்கு ஜீப் கார் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம்னால ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இவன் பாக்கெட் சட்டி தான் மக்களே போட்டிருக்கிறேன். அப்புறம் என்ன மக்களே, நம்ம ஊருக்கால தூக்கிட்டு போயிடாடா இப்போ 1000 வாங்கி போட்டுருக்கிறேன். இங்க ஆழமா இருக்கும். டேய் தீமா வெயிட் பண்ணு, நீ நீச்சல் தெரியாது எனக்கு. வாசப்போ உனக்கு ஹிஸ்டரியே தானே. இது ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கடா, நீ உள்ள இறங்கி ஆழத்தை பாரு. அதெல்லாம் அங்க இங்க ஆழமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை. டேஸ் தெரியாது, வா டேஸ் தெரியாதா? அதுதான் பிரச்சனை. ஏன்டா கூடல இருந்து மானத்தை வாங்குறீங்க? எல்லாம் தான்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புறடி ஆழம் இல்ல அல்ல ஹைட்டு, அவ்வளவுதான் ஹைட்டு. ஓகே ஓகே நம்மளுக்கு போட்டு இருக்கு மக்களே. ஹைட்டு அவ்வளோப்பா, பார்த்தாலும் தெரியாது. அவ்வளோ ஓகே, குளிக்காம வச்சிருந்தேன். சின்ன பசங்க வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த சேஃப்டி கொஞ்சம் அது சொல்றது. நம்ம சின்ன பசங்க முழுகிறோம். இன்னும் இல்லை, மஜா தான். எப்படி இருக்கு? வேற மாதிரி ஆனால் கொஞ்சம் ரொம்ப சில்லா இருக்கு. காலை நேரமே வந்துருந்தோம் நீங்களே, சத்தியமா சொல்றேன் வெடப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த அடிக்கிற கொஞ்சம் சூரியனுக்கும் ஓரளவுக்கு ஓகே, பட் இருந்தாலும் கொஞ்சம் சில்லா தான் இருக்கு. எப்படி பிரதர் இருக்கு? சூப்பராக இருக்கு. தரம் நல்லா தரமா சரவணன் வர மாதிரி மாப்பிள ஜில்லுன்னு இருக்குது. ஜிகா ஜிகா குதிச்சம் பூலில் சில்லான குளிவன் வந்துச்சு கூலில் சிரிச்ச சிரிப்பெல்லாம் ஓசையானது. அந்த நிமிஷம் மனசுக்குள் வாழ்ந்தது. அந்த நிமிஷம் மனசுக்குள் வாழ்ந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய். அப்படியே பிடிச்சு மக்கள் உண்மையாலுமே வேற லெவலுங்க. உண்மையை செம்ம என்ஜாய் பண்ணுங்க மக்களே. இந்த நிமிஷம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நம்ம தான் ஓகே மக்களே, இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குட்டி சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க. ஸ்டெரின் ஸ்டெரின் தானே? ஸ்டெவின் இருக்கா. அப்படி ஸ்டெவின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம நாளைக்கு வீடியோகிராஃபர் அப்போ செம்மையா டேலண்டாக இருக்கு. அப்படி எத்தனை படிக்கிறீங்க ஸ்டெவின்? 5th. விச் ஸ்கூல்? LMS. எங்க இருக்கு? பொள்ளாச்சி. ஓகே, நீங்க நேட்டிவ் வந்து பொள்ளாச்சியா?
ஓகே காந்தலூர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூல் ரெசார்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஹாப்பியா? ஓகே பார்த்துருங்க, அந்த பக்கம் போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே மேன் யா சரவாடா ஓகே ஜாலியாக இருக்கான். ஃபேமிலியாக வந்திருக்காங்க போல். ஃபேமிலி என்ஜாய்மெண்ட். சரிங்க ஓகே மக்களே, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு 2 குதி போட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கே போனாலே நம்ம வாய்ஸ் நம்ம வழக்கத்தை வந்து மாற்றுறது இல்லை. தட்டி முடிச்சு காயப்படுறது. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். நீட்டாக ஜாமுன்னு குளிச்சாச்சுங்க. என்ன எனக்கு கொஞ்சம் தலையில் கொஞ்சம் தண்ணி காதல் கிருங்கிறனால அங்கேயும் ஏறணுன்னே கிருங்கிருன்னு இருக்குது. ஓகே மக்களே, பெரியா விடை. இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஆனால் ஒரு சம்பவம் ஆகி போச்சு. கண்ணாடி காணவேன்னு தேடினேன். அப்புறம் பார்த்தா உள்ளே போட்ட மக்களே. முழுந்தது கவனிக்கவே இல்லை. பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு எடுக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வந்து உள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லைங்க, என்ன எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சேமப்பா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே நான் பையனா. ஓகே ரைட், கிளம்பலாம். பரவாயில்ல மக்களே, சிறப்பாக இருந்துச்சு. சரி ப்ரோ பார்க்கலாம். வாவ் மக்கள் அங்க பாருங்க. அப்படியே அண்ணா அஜித் அண்ணா விடாதடா, இன்னொரு வாட்டி ஏத்தி அடிங்க எல்லாரும்.